மணி 10 ஆயிடுச்சு. நீலாவுக்கு மருந்து கொடுக்கணும், கோபால் இன்னும் வரலையே. அதுதான் சரி, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். நீலா, நீலா. ஓ சிவகாமி, சிவகாமி எங்க? இந்நேரத்துல எங்க போயிருப்பா? நீயா? நீ எப்படி தப்பிச்சுட்டு வந்த? எதுவும் பார்த்தா என்ன கொள்ளுவாரு. வா வா வா. பெரிய காயமா இருக்கும் போல் இருக்கு. தனியா நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே போக வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே. நல்ல வேளை மிஸ்டர் ரவி வந்தாரு, இல்லன்னா அந்த திருட்டு பையனுங்க உன்னை தூக்கிட்டே போயிருப்பாங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம பேசாம இருங்க. கொஞ்சம் சரி, ஓய்வு எடுத்துக்கிட்டு வாங்க. வெரி குட் கோபால், நாங்க வரோம். சரி. மல்லிகாவை அழைத்து போறீங்க. என் திட்டத்தை குட்டி சொல்றாங்க பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி தப்பிச்சுட்டு போட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால தவறு நடந்து போச்சுங்க, மன்னிச்சிருங்க. ஆல்ரைட். ஓகே. மணி இப்ப 12. சரியா 1 மணிக்கு நீலாவை தூக்கிட்டு லைட் ஹவுஸ் உச்சிக்கு வந்துடு. ஜாக்கிரதை. சரிங்க ஜமா. மல்லிகா, என்னத்தா? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ பைத்தியக்காரி மாதிரி லைட் ஹவுஸ் நோக்கி ஓடணும். அதுக்குள்ளே ஏறி போகணும். இதெல்லாம் எதுக்குத்தா? நீலா அப்படித்தான் ஓடுவா, அதே மாதிரி நீயும் ஓடணும். இத டாக்டரும் ரவியும் பார்க்கணும். அவங்களும் உன் பின்னாடியே ஓடி வரணும். அதுக்கு வழி ரவி வேண்டாம். ஏன் நீலாவுக்கு நீயே கண்ணா இருக்கும் போது இந்த ஓவியத்துக்கு எதுக்குப்பா கண்ணு? கண்ணில்லாத ஓவியம் உயிர் இல்லாத உடல் மாதிரி, தெரியுமா? இப்ப என்ன சொல்றேன்? அடாடாடா, பிரமாதமா இருக்குப்பா. இத்தனை நாளா கல்லையும் மண்ணையும் கடலையும் எழுதி இதுதான் கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா,
இதுக்கு என்ன பேரு? இதுவும் கலைதான். காதல். ரவி, இந்த ரவி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இதுவரைக்கும் நான் கர்வத்தோட இருந்தேன். அதை தட்டி பறிக்கத்தான் திருமதி நீலா ரவி கூடிய சீக்கிரமே வர போறாங்களே. சரித்திர நரசிம்ம பல்லவருக்கு தான் சிவகாமி கிடைக்கல, அவர் நிராசையா செத்தா. இந்த நாகரீக நரசிம்மருக்காவது இந்த சிவகாமி மாலையிடட்டும், மனைவி ஆகட்டும். நீலா, நீலா. என்ன விட்டு போயிட்டே நீலா. என்ன நடந்தது? ஐயோ நீலா, எங்களை ஏமாத்திட்டு போயிட்டியா? அட கடவுளே, எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நீலா, 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 என்னை விட்டு போயிட்டே நீலா. என்னை ஏமாத்திட்டு போயிட்டே நீலா. சரித்திர பல்லவருக்குத்தான் சிவகாமி கிடைக்கல. உன் கதை இப்படியா முடியும்? வா, பெரியவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு புறப்படுவோம். மகளை இழந்த துக்கம் உங்களுக்கு, நான் மனைவியை பறிகொடுத்த மாதிரி தவிக்கிறேன். காலம் இடம் கொடுத்தா கவலையை மறக்க முயற்சிப்போம். நாங்க வரோம். போயிட்டு வாங்கன்னு சொல்ல விருப்பம் இல்லாட்டாலும் போங்கன்னா சொல்லக்கூடாதா? வா கோபால். ஐயா, ஐயா, என்ன கோபால்? தூக்க மருந்து அவ்வளவையும் சாப்பிட்டுருக்காரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணா, அண்ணா, நீலா போன சோகத்துல நீ இப்படி தற்கொலை பண்ணிட்டீங்களே அண்ணா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி போயிட்டீங்களே அண்ணா. ஐயோ ஐயோ, இவ்வளவு சொத்துக்களை என் தலையில கட்டிட்டீங்களே அண்ணா. நான் எப்படி பாதுகாக்க போறேன் அண்ணா? ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். தொப்பி தலையனா. வணக்கங்க. ஊருக்கு போலியா? யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலையனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா. ஆமா மாப்பிள்ளை, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா.
பகல் கனவு காண்றான். ஏமாத்திர மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ. எல்லாம் அங்க பேசி முடிவு செய்வோம். சரி. ஐயோ, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள் நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவரீங்க? தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்போ வருவார்? தெரியாது. யார கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களை தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம 2 பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க 2 பேரும் ஊருக்கு போறத நான் பார்க்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்குனதும் உங்க அப்பா பிளாட்பாரத்திலே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? போங்க. ரவி, ரவி, கோபால், இந்த படத்தை திரை போட்டு மூடிடலாம். ஆனா படம் எழுதி அதுக்கு முன்னால ஆண்டாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படத்துக்கும் உயிர் வராது ரவி. கோபால், என்னை பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை கோபால், சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்பு தான் ரவி. நீ வேதாந்தம் பேசலாப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளின் நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்னை தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி, ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி. மறக்காத வா.